ஸோ இப்போ நம்ம பார்க்குறது காஞ்சிபுர பட்டு. ஸோ ஒரு கைத்தறி பட்டு சாரீ. வெரி வெரி டிஃப்ரெண்ட் சாரீ. இதில் யூ கேன் see தட் இது ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப்னு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் அ சாரீ விச் கம்ஸ் வித் அ நைஸ் லாங் பல்லு. ஸோ அந்த பல்லு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு அந்த லாங் பல்லு வரும். ஸோ மோர் லைக் அ ஹாஃப் அண்ட் ஹாஃப்னு கூட சொல்லலாம். ஸோ கம்ஸ் இன் 2 shades. பல்லு வந்து 1/2 இஸ் த a nice deep purple shade, single shades அது. அண்ட் உங்களுக்கு அந்த இன்னொரு ஹாஃப் வந்து இட்ஸ் அ நைஸ் ஒரு கைண்ட் ஆஃப் க்ரீன். அது ரொம்ப பிரைட் இல்லை, பிகாஸ் உங்களுக்கு அந்த பர்பிளே நல்லா பிரைட்டாக இருக்கிறதுனால த க்ரீன் இஸ் அ லிட்டில் டோன் டவுன். And you can see ஒரு kind of zari மாதிரி, silver zari running all through the lower half. Now let's look at the first half, that is the pallu and the upper part of the saree. So அது வந்து you have along the border, உங்களுக்கு பல்லுன்றது ஒரு ரிச் பல்லு மாதிரி இல்லாமல், பிகாஸ் இட்ஸ் சச் அ லாங் ஒன், உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஒரு நல்ல டபுள் ஒரு லாங் பார்டர் இருக்கும் ஆல் ஓவர். அந்த ஃப்ரண்ட், அந்த அப்பர் பார்ட், அந்த லோவர் பார்ட், அந்த கீழே உங்களுக்கு 4 பக்கமும் இட்ஸ் மோர் லைக் அ ஃப்ரேம், ஒரு நல்ல ஒரு திக் ஃப்ரேம் மாதிரி. ஸோ along the border you see 2 rows இருக்குது, ஆக்சுவலி 2 rows of the designs. அண்ட் ஒரு ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு கண்டெம்ப்ரரி கொடி பேட்டர்ன். அதில் அந்த ரோஸ் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் ரோஸ் ஃப்ளவர்ஸ். அண்ட் வாட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அபவுட் தட் இஸ், அதில் வந்து யூ கேன் see ஒரு உங்களுக்கு அந்த கோல்ட் சரியும் தெரியும், as well as because this is purple shade, they've used a light லாவெண்டர், ஒரு லாவெண்டர் ஷேட் அண்ட் கோல்டு ரெண்டும் வந்து உங்களுக்கு கலந்து இருக்கிறது தெரியும். ஸோ அந்த என்டையர் உங்களுக்கு அந்த கொடி வந்து லாவெண்டர் ஷேடில் உங்களுக்கு வீவ் பண்ணியிருக்கும் இன் சில்க் த்ரெட். அண்ட் அங்கங்கே இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் உங்களுக்கு லைட் அந்த கோல்டு ஷேடில். See, gold கூட, as I said, this is half inch saree. And இதில் வந்து you have different shades வரும். சிலது வந்து நமக்கு காடியாக கூட ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்கலாம். But you can see the shade that they've used is a kind of ஒரு rose golden கூட சொல்லலாம். So it's a little subtle and not too bright, because இதில் பார்த்தீங்கன்னா there's so much intricate designs. And அந்த designs வந்து வெறும் ஜரியில் கூட வீவ் பண்ணலாம், but that's not the beauty. அந்த சாரி அந்த டிசைனோட நமக்கு அது அந்த டிசைன் நல்லா எடுப்பாக வரணும்னா there has to be a little color also to that. That's why கோல்டும் அந்த பிங்க் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் யூ கேன் see அந்த லோவர் பார்ட்டில் ரொம்ப இன்ட்ரிகேட்டான சின்ன பூ அண்ட் புஷ்பம் அண்ட் அந்த பிளான்ட்ஸ் எல்லாமுமே நீங்கள் அந்த கிட்ட பார்க்கும்போது அது தெரியும். கம்மிங் டு த ரெஸ்ட் ஆஃப் த பாடி, because this is more like a half and half, you can see rest of the bodyல you have ரொம்ப சிம்பிளான ஒரு லீஃப் மோட்டிவ். அதுவே இதுக்கு போதுமானது, because there's so much happening along the border and the entire highlight is the border. 2 பக்கமும் இருக்கிற பார்டர். ஸோ நீங்கள் வேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அந்த 2 பார்டர் வர்றது தான் உங்களுக்கு லுக் லைக் அ ஸ்மால் பல்லு பார்ட். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சாரீ. கம்மிங் டு த செகண்ட் ஹாஃபில் யூ ஃபைண்ட் இந்த வந்து ஒரு 1 side பார்டர், அதாவது உங்களுக்கு லோவர் பார்டர் மட்டும் இருக்கும். மேலே வந்து யூ ஹாவ் அ நைஸ் ஒரு சின்ன ஒரு பர்பிள் பேண்ட் பார்க்கலாம். And rest of the saree, as I said, it's in a kind of green which is not too bright. And அதில் கூட உங்களுக்கு வந்து அந்த லீஃப் மோட்டிவ்ஸ் அதில் இருக்க ஒரு சின்ன ஒரு பிரான்ச் ஒரு ட்விக் ஆஃப் பிளான்ட் எடுத்தால் அதில் எப்படி ஒரு 2-3 லீவ்ஸ் இருக்குமோ அந்த எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மோட்டிவ் இருக்குது. ஸோ that's also a contemporary motive. But what you can see is that's very subtle. It almost merges with the shade. ஸோ ரொம்ப சட்டிலாக தான் உங்களுக்கு அந்த சில்வர் ஷேட் தெரியும். இட்ஸ் woven in such a way the green is more overpowering and the silver shade is a little toned down. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப இல்லைன்னா it will look like அங்கே மேலே பார்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிரைட் ஷேட், அதுலேயும் ஒரு கோல்டு இருக்குது, டிசைன் இருக்குது, லோவர் பார்ட்டில் உங்களுக்கு சில்வர் அப்படின்னா
இது அத்தனையும் ஜஸ்ட் இமேஜின் இஃப் இட் ஹேட் டு பி உங்களுக்கு அந்த சில்வர் மோட்டிவும் உங்களுக்கு பிரைட்டாக அதில் இருந்ததுன்னா இட் லுக் எக்ஸ்ட்ரீம்லி காடி. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சுவலி ஆன் த அவுட் சைட் யூல் ஃபீல் ஓ there's so much design, அதில் வேறு டிசைன் இருக்குது இதில் வேறு டிசைன் இருக்குதுன்னு நம்ம நினச்சாலும் கூட பிகாஸ் த கலர்ஸ் ஆர் ஸோ டோன் டவுன் அண்ட் பிகாஸ் அந்த லோவர் ஹாஃபில் இருக்கிற டிசைன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அதில் ஒரு செல்ஃப் டிசைன் மாதிரி தெரியறதுனால இத்தனை இருந்தாலும் உங்களுக்கு அழகாக தெரியுது. ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் த டிசைன் எலிமெண்ட்ஸ், இட்ஸ் ஆல்சோ அபவுட் த கலர் ஷேட்ஸ். அண்ட் பட்டு சாரி அப்படின்னு வரும்போது என்ன வீவிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை வீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அண்ட் ஐ ஷுட் சே ஹேட்ஸ் ஆஃப் ஒன்லி டு த வீவர் ஹூ ஹஸ் டன் திஸ். பிகாஸ் நம்ம டிசைன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி, அதை அந்த அவுட்புட் அந்த ரிசல்ட் கொண்டு வர்றது இட்ஸ் ஒன்லி த கிராஃப்ட்ஸ்மேன் ஹூ கேன் டூ இட். ஸோ then coming to the blouse is a plain purple blouse. அதில் வந்து பார்டர் கிடையாது, ஜஸ்ட் அந்த லீஃப் மோட்டிவ் மட்டும். இந்த ஒரு பர்டிகுலர் சாரீ நீங்கள் இந்த எதுவும் அதில் எம்ப்ராய்டரி எதுவும் பண்ணாமல் அப்படியே ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் தான் இந்த சாரீக்கு அழகாக இருக்கும். வாட் யூ சீயிங் நவ் இஸ் இது வந்து ஒரு பியோர் பைத்தானி காட்டன். when I say pure பைத்தானி காட்டன் it's I mean it's a பைத்தானி வீவ். ஏன்னா பைத்தானி வீவ் அப்படிங்கிறது இட்ஸ் சம்திங் வெரி யூனிக் டு தோஸ் வீவர்ஸ். அண்ட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யூ கேன் see in the பல்லு டிசைன். ஸோ திஸ் இஸ் அ நைஸ் ஒரு கோல்ட் ஜரியில் பல்லு, பட் அதில் உங்களுக்கு நீங்கள் மோட்டிவ்ஸ் பார்க்கலாம், த வேரியஸ் டிசைன்ஸ். ஒரு மரம், தென் யூ கேன் see ஒரு கவ் இருக்குது, ஒரு மாடு அண்ட் ஒரு லோட்டஸ். அண்ட் இந்த பைத்தானி வீவ் அப்படின்னும் போது தே யூஸ் அ பர்டிகுலர் ஒரு ஃபார்மேட், ஒரு பர்டிகுலர் ஒரு ஆர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அந்த கலர்ஸும் உங்களுக்கு இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். அண்ட் தே வில் யூஸ் ஆல்வேஸ் த சேம் கைண்ட் ஆஃப் ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ராயிங் மாதிரி இருக்கும். பட் ஏன்னா திஸ் இஸ் மோர் லைக் ஆர்ட் ஒர்க் இது. ஸோ ஒன் வே டு ஃபைண்ட் வெதர் இட்ஸ் பியோர் பைத்தானி வீவ் என்னன்னா, உங்களுக்கு பின்பக்கம் பார்க்கும்போது கூட அந்த வீவில் யூ கேன் see இட்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பின்பக்கமும் இருக்கும். தட் இஸ் ஹவ் யூ ஃபைண்ட் ஹவ் வெதர் இட் இஸ் அ பியோர் பைத்தானி வீவ். when we say pure, as I said, பைத்தானி வீவ் வந்து பியோர் காட்டன்ஸும் இருக்குது, பியோர் சில்க்லேயும் பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு பர்டிகுலர் சாரீ வந்து திஸ் இஸ் பியோர் காட்டன். அண்ட் உங்களுக்கு பாடியில் யூ கேன் see கொஞ்சம் ஜரி பார்டர்ஸ் along the actually இதில் பாவாஞ்சி பார்டர் மாதிரி, பட் யூ கேன் ஃபைண்ட் க்ளோஸ்லி ஆக்சுவலி ஸ்ட்ரைப்ஸ் பார்க்கலாம், ஜரி ஸ்ட்ரைப்ஸ். அண்ட் அதே மாதிரி பாடியிலையும் ஜஸ்ட் ஒரு 3 ஜரி ஸ்ட்ரைப் மட்டும் இஸ் woven as a motive. உங்களுக்கு சம்மருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பியோர் பைத்தானி காட்டன் எல்லாம் இட்ஸ் குட் ஃபார் ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கும்போது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வீவ்ஸ் ஆஃப் இந்தியா, இப்போ இந்தியாவில் நம்ம என்ன சொல்லுவோம்னா எவ்ரி ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போனீங்கன்னா there's a unique cuisine, there is a unique weave. அந்த ஊருக்கான ஒரு தனியாக ஒரு ஹேண்ட்லூம் வீவ் இருக்கும் கண்டிப்பாக. அது வெதர் அது ஜமக்காலமாக இருக்கலாம் ஆர் ஒரு சாரியாக இருக்கலாம், there will be something unique about it. every 50-100 கிலோமீட்டர்ஸ் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஏதோ ஒரு அவங்களுக்கான ஒரு யூனிக் வீவ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு சில பேர் இருக்காங்க, they will collect everything. ஒரு டிஃப்ரெண்ட் மேபி ஈவனா ஒரு வேறு ஒரு ஊரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட ஓகே ஒரு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு வீவ் வேணும், பைத்தானி ஒன்று வேணும், பட்டோலா ஒன்று வேணும், அந்த மாதிரி பியோர் டிஃப்ரெண்ட் வீவ்ஸ் ஹேண்ட்லூம் வீவ்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஒரு கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் வித்தியாசமான வீவ்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பீஸ் தட் யூ கேன் gift. Now talking about gifts, I think உங்களுக்கு this particular saree is available online also. ஸோ உங்களுக்கு கீழே வந்து அந்த லிங்க்கும் உங்களுக்கு இருக்கும். And we also have gift cards which are e-gift cards. நீங்கள் அந்த e-gift card எங்கள் வெப்சைட்டில் போகும்போதும் you can order, place an order and you can get an e-gift voucher which you can send it to someone. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு your relatives, your daughter or your cousin or someone may be abroad,
அவங்களுக்கு எப்படி இதை கிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது யூ கேன் யூஸ் த gift vouchers also, which is something that we have. And coming to the blouse part, blouse வந்து it's a plain blouse, because ஒரு பைத்தானி saree, weave saree அப்படின்னாலே the highlight is completely on the pallu.